மத்தேயு 6:10. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தது ஒரு வசனம். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். ஆனால் இந்த வசனத்துக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சு தான் நம்ம ப்ரேயர் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த செய்தி. பாருங்கள், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. யாருடைய சித்தம்? நம்ம கடவுளுடைய சித்தம். பரமண்டலம் கடவுள் வாழ்கிற ஒரு இடம். அப்போ அந்த பரமண்டலத்தில் நடக்கிற எல்லாமே கடவுளுடைய விருப்பத்தின்படி தான் நடக்கும். சித்தம்னா விருப்பம். அப்போது கடவுள் என்ன நினைக்கிறாரோ, என்ன விருப்பப்படுறாரோ அதுபடியே பரமண்டலத்தில் நடக்குது. அதே போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு நம்ம வேண்டுறோம். பூமியில் செய்யப்படனா என்னது? அவருடைய சித்தம் பூமியிலையும், அவருடைய விருப்பம் போல் பூமியிலையும் நடைபெறணும். விருப்பம் போல் நடைபெறதுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமா? அவருடைய விருப்பம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், கடவுளுடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு நம்ம முதல்ல விட்டு கொடுக்குறோமா? நம்முடைய வாழ்க்கையை கடவுள் கையில் ஒப்படைச்சு அதற்கு ஏற்றவாறு நம்ம வாழ்கிறோமா? இல்லையே. நம்ம விருப்பம் போலெல்லாம் நம்ம வாழ்க்கையை அமைக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்து, என்ன வந்தாலும் சரிதான், கடவுளே இது உம்முடைய சித்தம், நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முற்றிலும் அர்ப்பணம் செய்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும்போது நம்மளும் பரமண்டலத்தில் வாழ்கிற மக்களை போல இந்த பூமியில் வாழும்.